சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது புஷ்பா 2 த ரூல் படத்துடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் குரூவை நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை தயாரித்தவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இதை எழுதி இயக்கியிருக்கிறாரு சுகுமார். கேஸ்டிங் அப்படி பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன், ஃபஹத் ஃபாசில், ரஷ்மிகா மந்தனா, ஜெகதீஷ் பிரதாப், ஜெகபதி பாபு, சுனில், ஆடுகளம் நரேன், மைம் கோபி, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா மிரோஸ்லா. இந்த படத்துக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத். கூடுதல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்த்திங்கன்னா சாம் சிஎஸ். இந்த படத்தினுடைய எடிட்டர் நவீன் நூலி. ஆர்ட் டைரக்ஷன் எஸ் ராமகிருஷ்ணா. காஸ்டியூம்ஸ் தீபாலி நூர் அண்டு ஷீதல் சர்மா பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு சவுண்ட் இன்ஜினியரிங் ரெசில் பூக்குட்டி. அப்புறம் ஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா பீட்டர் ஹெயின், அவரோட இன்னும் 2 பேர் பண்ணியிருக்காங்க. புஷ்பா 1 பார்த்திங்கன்னா மரத்தை வெற்ற ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பார். அவருக்கு அங்கே நடக்கும் சில பிரச்சனைகளால் எப்படி அவர் மரத்தை வெட்டி விற்கிற முதலாளியாக மாறாரு, அதுக்கப்புறம் எப்படி கள்ளக்கடத்தலில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறதான் அந்த படத்தினுடைய மைய கருவாக இருக்கும். இந்த புஷ்பா 2 த ரூல் என்னென்னா, அதாவது மரம் வெட்டி விற்கிற முதலாளிகள் இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க, அதை சிண்டிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் தலைவராக இருக்கிறாரு. ஆனால் அதுலேயும் இவருக்குன்னு பார்த்திங்கன்னா சில எதிரிகளும் இருக்கிறாங்க. இந்த பதவியை எப்படி அவர் தக்க வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை கரு. அதுதான் இந்த புஷ்பா 2 த ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மேலே எப்படி கதையும் திரைக்கதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புஷ்பா அவங்களோட மனைவி மேலே ரொம்ப அதீத காதல் வச்சுருக்காரு. அதனால் அவங்க என்ன கேட்டாலும் இவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. அப்படி அவங்களோட மனைவி ஒரு சின்ன ஆசைப்படுறாங்க, அதை நிறைவேற்றுறதுக்கு புஷ்பா ஒரு அவமானப்பட்டுறாரு. ஆனால் அதை மனைவி கிட்ட அவர் காட்டிக்கிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த மனைவியின் ஆசை நிறைவேற்றணுன்னா அரசாங்கத்தையே மாற்றி ஆகணும். அந்த அரசாங்கத்தை மாற்றணுன்னா ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, ரொம்ப பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு தேவை. அந்த அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கள்ளக்கடத்தல் டீல் செஞ்சால் மட்டும்தான் அதை நடத்த முடியும். அதை பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருக்கிற அந்த சிண்டிகேட் மெம்பரை எதிர்த்து அவர் அந்த டீலை முடிச்சு ஆகணும். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஆல்ரெடி புஷ்பா 1ல் அவருக்கு எதிரியாக இருந்தவர் தான் இதுலேயும் அந்த சிண்டிகேட் மெம்பராக இருக்கார். அவர் சில பேரை வச்சுட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஷெகாபாத்ங்கிற எஸ்பி கிட்ட இந்த தகவலை சொல்லி இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், புஷ்பாவை எப்படியாவது அவமானப்படுத்தணும், அந்த பதவி தனக்கு வரணும்னு சொல்லி அதில் இருக்கிற ஒருத்தர் பிளான் பண்ணுறாரு. இதை எப்படி புஷ்பா முறியடித்தார், அந்த கள்ளக்கடத்தல் டீல் பண்ணாரா, அந்த கொடைச்சல் கொடுக்குற எஸ்பியை என்ன பண்ணார், அந்த வில்லன்களை என்ன பண்ணார், தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த அரசாங்கத்தையே மாற்றினாரா. அப்புறம் புஷ்பா 1லேயே ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. புஷ்பா அவங்க அப்பாவுக்கு 2வது தரத்துக்கு பிறந்தவர். ஆனால் அந்த முதல் தரத்து பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க முறைகேடான வழியில் இவங்க வந்திருக்காங்க, அதனால் என் அப்பாவின் பெயர் இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, குடும்ப பேர் இவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் அப்பாவோட குடும்ப பெயர் இவருக்கும் கிடைச்சதா இல்லையா, இதெல்லாம் தான் அங்கே மீதி படத்தினுடைய கதை. முதல்ல இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். இந்த படம் ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவி. எவ்ரி ஆல்டர்னேட் சீனுக்கும் அந்த மாஸ் சீனை பில்ட் பண்ணிகிட்டே போவாங்க. அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு. 2வது அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் தாங்க. அழகாக நடிச்சிருப்பார். நடிப்பெல்லாம் மிரட்டல் ரகம். நடிப்பாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், சான்ஸே இல்லை. அல்லு அர்ஜுன் ஒரு ஸ்டைல் ஐக்கான்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்து ஃபஹத் ஃபாசில் அவருக்கு என்ன கேரக்டர் எழுதப்பட்டிருக்கோ அதை நடிச்சிருக்காரு. ஆனால் அவரை சரியாக பயன்படுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. அது அடுத்து நம்ம பேசலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரஷ்மிகா மந்தனா. லவ் சீன்ஸ் ஆகட்டும், சென்டிமெண்ட்டு அவங்களும் கலக்கியிருக்காங்க. ஒரு இடத்துல தன் கணவனுக்காக ஒரு கூட்டத்தில் பேசணுங்க, பிச்சு வந்துட்டு நடிப்பில் சான்ஸே கிடையாது. ரஷ்மிகா மந்தனா நல்ல நடிப்பு. அடுத்து சொல்ல விட்ட பாருங்க, முக்கியமான கேரக்டரில் ராவ் ரமேஷ் நடிச்சிருக்காரு. அவர் வர்ற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அற்புதமான நடிப்பு அவரும் வெளிப்படுத்தியிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் நடித்த சின்ன சின்ன ஆக்டர்ஸு, அப்புறம் துணைநிலை கதாபாத்திரங்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா தேவிஸ்ரீ பிரசாத் ரொம்ப அழகாக பாடல்கள் கொடுத்துருக்காரு. எல்லாமே இந்த தியேட்டர் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள். கிஸ்க்குன்னு ஒரு சாங்கு யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கும். இது என்னடா பாட்டு, எதுக்காகன்னு நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் காட்சியாக நம்ம பார்க்குறப்ப தான் இந்த பாடல் எதுக்காகங்கிறது நமக்கு புரியுது. அதுவும் ஸ்ரீலீலாவோட டான்ஸெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபீலிங்ஸ் ஆகட்டும், அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் நமக்கு ஒரு வியடாக தான் இருக்கும்.
ஆனால் அந்த இசையோடு கேட்குறப்போ அதுவும் ஒரு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து கூடுதல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் நம்ம சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கும் அவர் கொடுத்துருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா அற்புதமாக இருக்கும். அடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னால் சினிமாட்டோகிராஃபி தாங்க. மிரோஸ்லா கூபா ப்ரோசக் பண்ணியிருக்காரு. இவர் தான் புஷ்பா 1க்கும் சரி இந்த பார்ட் 2க்கும் இவர் தான் சினிமாட்டோகிராஃபர். நம்ம இந்திய கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்திய சினிமா எப்படி இயங்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் காட்சி அமைப்பு பண்ணியிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அந்த காடுகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுற விதமாகட்டும், அப்புறம் அந்த ஊருக்குள்ளே நடக்கிற இடம், ஜாகிரஃபி காட்டுறது எல்லாமே பக்காவாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஆக்ஷன் சினிமாட்டோகிராஃபிலாம் மிரட்டியிருப்பார். சில ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது, நல்லா பண்ணியிருப்பார். பட் த சேம் டைம் இந்த திருவிழா காட்சி மாதிரி நடக்கும், அம்மன் கோயில் திருவிழா மாதிரி காட்சி நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவர் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃபாரினர்ஸ்லாம் வராங்கன்னு வைங்களேன், நம்ம ஊருக்கு எப்போ வருவாங்கன்னா திருவிழா மாதிரியான காலத்தில் வருவாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் அது அதிகம், அதுவும் நம்ம கலாச்சாரத்தோடு சேர்ந்து போகிறப்ப தான் அந்த கலர்ஃபுல்னஸே அதிகமாக வரும். அதனாலேயே ஃபாரின் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கெல்லாம் நம்ம இந்தியா மேலே படையெடுப்பாங்க. கரெக்டாக அந்த கலர்ஃபுல்லான காட்சிகள்லாம் எடுத்து கலர் கிரேடிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெப்சைட்லாம் போட்டு பட்டை கிளப்புவாங்க. அதே ஃபீல்டில் தான் அந்த காட்சியை அணுகியிருப்பார். அந்த திருவிழா காட்சி அதெல்லாம் அணுகியிருப்பார். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் ரசிக்கலாமே தவிர்த்து சினிமா வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஓவர் டோஸாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இவர் இன்னும் ஒரு திருவிழாவுக்கு வந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபீல் தான் எனக்கு பட்டது. மற்றபடி இவர் மேலே எந்த ஒரு குறையும் கிடையாது. நல்ல அபரிதமான உழைப்பு கொடுத்துருக்காரு. எடிட்டிங் பற்றி நம்ம வந்தே ஆகணும். நவீன் நூலி அவர் எல்லாம் குறுக்கி இதை 3 நிமிஷம் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னும் தவிர்க்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அடுத்து நெகட்டிவ் பார்த்துடலாம். அல்லு அர்ஜுனுக்கு எப்படியாவது ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கணும், ஒரு மாஸ் ஹீரோவை பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி, அது ஃபாரினில் நடக்கிற மாதிரி காட்சி. அது சரி, அந்த ஹீரோ இன்ட்ரோ வந்து ஒரு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எங்கேயாவது கதைக்குள்ளே வருதான்னு பார்த்தா படம் முடியணும் பார்த்தாச்சு. அந்த ஒரு இன்ட்ரோ சீனு படத்தில் எந்த இடத்துக்குமே பிரயோஜனமே கிடையாது. கிட்டத்தட்ட அதே ஒரு 10-15 நிமிஷம் அந்த இன்ட்ரோ சீனை கட் பண்ணியிருந்தாலே இந்த படம் இன்னும் 3 மணி நேரம் ஆயிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சுகுமார் ரைட்டிங்கு தான் எல்லா இடத்துமே தன்னை விளம்பரப்படுத்திட்டு இருக்காரு டைரக்டர். இந்த படத்தில் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆல்டர்னேட் சீனுக்கும் ஒரு மாஸ் சீனை பில்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே எழுதி நம்மளை என்கேஜ் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. ஆனால் உண்மையாலுமே நம்மளால் என்கேஜ் ஆக முடிஞ்சதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் என்ன தான் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாலும் கூட்டிகிட்டே போனாலும் ஒரு இன்டோர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 2.5 மணி நேரம் தாங்க அது ஐடியல் டைம். இதெல்லாம் தாண்டிடுச்சுன்னா இது ஒரு பொருட்காட்சி கிடையாது. அப்படியே சுற்றிட்டே போகலாம், கொஞ்சம் நேரம் உட்காரலாம், அப்புறம் ஏதோ ஒரு ரைடு போவோம், அந்த மாதிரிலாம் இது கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது இதுக்கு ஒரு அளவு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது எழுதும். இன்னொன்று அந்த ரைட்டிங்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்ல ஒரு ரைட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா காட்சிகளை மினிமமாக வச்சு எப்படி ஒரு மேசிவான எஃபெக்ட் இம்பேக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல ரைட்டிங்க்கு அழகு. நல்ல ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஃபஹத் ஃபாசில் ஒரு நல்ல கலைஞன். அவர் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை சரியாக பயன்படுத்தினாங்களா இல்லையானா நிச்சயம் கிடையாது. அல்லு அர்ஜுனுக்கு எப்படி ஒரு ரைட்டிங்க்கு மெனக்கெட்டாங்களோ இந்த ஃபஹத் ஃபாசில் விஷயத்தில் அதை அப்படியே கோட்டை விட்டுட்டாங்க. இவருக்கெல்லாம் சரியாகவே எழுதலை. அந்த ரைட்டிங்ஸ்னு சொல்கிறாரு இல்லையா, அதெல்லாம் சரியாகவே இவருக்கு பண்ணவே கிடையாது, ஒரு நியாயமே இல்லை. அப்புறம் காட்சிகள் பார்த்திங்கன்னா வளவளன்னு தான் இருக்குது. அது போர் அடிக்கிறப்ப தான் ஒரு மாஸ் சீனை பில்ட் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு போயிடறாங்க. அப்புறம் அந்த ரைட்டிங்கே வருவோம். ஒரு ஹீரோன்னு எப்படிங்க இருக்கணும், அவன் நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அவன் தான் கதாநாயகன் இல்லையா. இப்போ ட்ரெண்டே எப்படி தெரியுங்களா, நீங்கள் கெட்டது பண்ணுறவன் ஹீரோ. என்னென்னா வீட்டுக்கு அவன் நல்ல பிள்ளையாக இருப்பான், நல்ல மகனாக இருப்பான், நல்ல கணவனாக இருப்பான், நல்ல அண்ணனாக இருப்பான். இது இருந்தால் போதுமா? சமூகத்துக்கு நீ நல்லவனாக இருக்கணும், அதுதான் முக்கியம். மறுபடியும் அதே தான் நான் பதிவு பண்ணுறேன். கெட்டவர்களை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி அவங்கள ஒரு புனிதமானவராக காட்டிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் இதுதான் இம்பார்ட்டண்ட், இதுதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு ரைட்டிங்ஸே கிடையாதுங்க. இதெல்லாம் சமூகத்தை பாழாக்கிற விஷயம் இதெல்லாம். அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஏட்டிக்கு போட்டியெலாம் நடக்கிற விஷயம் இருக்கும் இல்லைங்களா, அது பார்க்குறப்போ அந்த ஃபஹத் ஃபாசில் பண்ணுற கேரக்டர்லாம் பார்க்குறப்போ அதுக்கு இவரும் எதிர்வினை ஆக்குவார். யார்? அல்லு அர்ஜுனும். அந்த ஹீரோயிசம் தாண்டி அதிகமாக நம்ம கொடுக்கணுன்ட்டு ஏதோ எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கிறுக்குத்தனமான விஷயங்களாக தான் நமக்கு படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேரக்டர் நமக்கு மறைஞ்சு போயிடுது, வேறு ஏதோ தான் நமக்கு நினைவு வருது. நம்ம சொன்னால் சினிமா ஆர்வ கோளாறுகள்லாம் நம்மளை ஒரு மாதிரி கடிச்சு வச்சுருவாங்க. வந்து சினிமானாலே லாஜிக் மீறின விஷயந்தான். ஆனால் இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த பைக் பார்க்கிங்லேயே இந்த லாஜிக்குங்கிற விஷயத்தை உள்ள கவருக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு வரதான் மிக சரியான விஷயம். உள்ளே உக்காந்துட்டு இதுக்கு சரியில்லை அது சரியில்லைன்னீங்கன்னா சுத்தமாக
நீங்கள் ஏமாற்றம் தான் அடைவீங்க. இந்த கையை கட்டி காலை கட்டி பண்ணுற இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த டான்ஸிங் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தாட் ப்ராசஸ்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். நல்ல ஒரு தாட் ப்ராசஸ். ஆனால் மிஸ்ஸிங் எக்ஸிக்யூஷனில் தான் மிஸ்ஸிங் இந்த படத்துக்கு. அப்புறம் தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வர படங்கள்லாம் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிற படமாகட்டும், அது இருக்கலாம். படத்துக்காக மீடியா முன்னாடி வேஷம் போடுவாங்க இல்லையா, அந்த காட்சிகளை தவிர்த்துடுவாங்க. எங்கே நம்ம படத்தை பார்க்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இறை நம்பிக்கையை வந்து படத்துக்கு படம் அங்கே வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் வர அந்த கோயில் காட்சியாகட்டும், இந்த கங்கம்மாவை வணங்கும் காட்சியாகட்டும், இதிலெல்லாம் அந்த இறை நம்பிக்கையை அங்கங்கே அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தில். க்ரியேட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், அதெல்லாம் மறுக்க முடியாது. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ரஷ்மிகா மந்தனாவுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் நடக்கின்ற அந்த காதல் காட்சிகள்லாம் நம்ம குழந்தைகளோடு உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த புஷ்பா படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் சீனுக்கு எனக்கு மாஸ் சீன்ஸ் வேணும், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவாக இருக்கணும், க்ரியேட்டிவான ஃபைட்டிங்ஸ், சாங்ஸ், டான்ஸ் நம்பர்ஸ், அண்ட் தென் ஒரு சென்டிமெண்டல் வேல்யூலாம் இருக்கணும். எனக்கு இந்த டைமிங்ஸ் பற்றி முக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.